நான் இப்போ முதல்ல இருந்தா என்ன பண்ணுவேன்? தெரியாது. ஏதோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுவேன். என்ன பண்ணுவேன்? ஓடிட்டு கொடுத்து எப்படியும் பார்த்து பக்கத்து வந்து நிற்காத காமிச்சிட்டு போயிட்டு அவன் அப்படி போகும்போது சும்மா நார்மலா தண்ணி கொடுக்குற மாதிரி அப்படிவா ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா ஒரு முத்தம் கொடுப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு கிஸ் பண்ணுவேன் கண்ணத்துல. கண்டிப்பா. சரி, நான் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். நான் எனக்கு தெரியாது, அது உங்க இஷ்டம். சொன்னா நான் வந்து இஷ்டம்னா எல்லாமே இஷ்டம் தான். அதுக்காக அந்த நீ சொல்றது மீறி நான் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அந்த டைம் இருக்கு. ரெண்டாவது உனக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியணும்டா, அதுதான் கேட்கும். எனக்கு நீ முத்தம் கொடுப்பேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பிடிச்சிருக்கு. அதனால வந்து ஓகே நான் அந்த மாதிரி நீ நஷ்டம் பண்ணிப்பியான்னு எனக்கு தெரியாது, அதுக்குதான் கேட்குறேன். கண்டிப்பா. கண்டிப்பா என்ன நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணும்? அப்ப அப்ப என்ன சொல்றது, யாரு எனக்கு அந்த டைம்ல என்ன பண்ண முடியும்? எனக்கு உடம்புல யாரு இல்லைன்னா சரி ஓகே, அது நான் பார்ப்போம். அந்த டைம் யாரு இல்லைன்னா ஓகே. நான் வர அன்னைக்கு நீ பட்டு தலைக்கு போட்டுக்கோ, அந்த ஜடை போட்டுக்கோ, அந்த மாதிரி எங்க வீட்டு வரும்போது இந்த மாதிரி புடவை கட்ட முடியாது, சுடிதாரே போட்டுக்கோ ஓகேவா? காதுல அதே மாதிரி ஒரு கம்பல், எங்க வீட்டுக்கு வரும்போது சின்னதா ஒரு கம்பல் நீட்டா இருந்துச்சு, அந்த கம்பல். அப்புறம் வந்து போட்டுக்கோ. அப்புறம் வந்து நான் வந்து கை இருக்கலாமா அந்த இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் தெரியல, ஆனா ஒரு மாதிரிதான் இருக்கு. இதுல மேல வைக்கலாமா? வைக்கலாமா சொன்ன, அழுத்தலாமான்னு கேட்டேன். யாருன்னா நான் என்ன அவ்வளவு இது இல்லாமலா, யாருன்னா இருக்கும்போது நான் பண்ணுவேனா? நீ அந்த கம்ப்யூட்டர் உங்க ஓரத்துல இருக்கு, நீ அந்த கதவு பின்னாடிதான் இருக்க போற அப்படின்னு ஏதாவது இது ஏன் அப்படி ஆகுது அப்படி கேட்டுக்கிட்ட நான் அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன். அந்த டைம்ல வாய் வேற பேசும், கை வேற பேசிருக்கோம். அப்போ கேட்கல, அப்போ பண்ணலாமா, பர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டேன். என்னடா தெரியாது இருக்கு, மெதுவா ஆயிட்டதுன்னா எது ஸ்பீடா ஆயிட்டது அழுத்தியம் போதுதான். அதுதான் காட்டுக்கு மிரண்டி தரமா நடந்துக்கொண்ட. பட் ஆனா முதல்ல இருந்ததுனால எனக்கு தெரியாது, அதையும் தெரியும் தப்பா நினைக்கிறேன். அப்புறம் அப்படி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தெரியாது, டைம்ன்றதுனால தெரியாது எது மெதுவா எது 10 வாட்டி எட்டு அது மாதிரி எட்டு சொல்றீங்க. அதுதான் முக்கியம். ரொம்ப ஹைட்டா துடில போட்டீங்கன்னா அந்த நிப்பு தெரியுத மாதிரி தெரியாது. நிப்பு தொட்டு பார்க்கணும் போல. எப்படி தெரியும்? அதுக்கு வேற வழி. நான் வர்ற அன்னைக்கு நல்ல திக்கான சட்டத்துக்கோ அன்னைக்கு மட்டும் ப்ரா போடாம இருக்க முடியுமா? அந்த டைம்ல வேணாம், அதாவது நான் பட்டு போட்டுக்கோ, நான் ஓஎஸ் போட வரும்போது பாத்ரூம் போட்டு மேல ப்ராவை மட்டும்
கைக்கு எங்கேயாவது வச்சுட்டு வா. நான் உனக்கு முடியுமான்னு பாரு. ஏன்னா நான் சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறது அந்த சுச்சுவேஷன் இது கூட நடக்காம கூட போகலாம். தெரியும் இல்லையா? சுச்சுவேஷன் இருந்தா கைக்கு வைக்க முடியும். கைக்கு வச்சுட்டு மேல அந்த ஷால் போட்டு வந்துரு. அப்போதைக்கு தெரியும்ல, தெரியும்னா பார்த்தாலே தெரியக்கூடாது. ஏன்னா மற்றவங்களுக்கு அது எனக்கு பிடிக்காது. எனக்கு பொருள் சொந்தமான பொருள் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா மற்ற விஷயத்துல எல்லாம் வேற. புரியுதா இந்த விஷயம்னு? அது நினைக்கிற தப்பு இல்லைல்ல, அந்த விஷயத்துல செல்ஃபிக்காக தப்பு இல்லைல்ல. நீ என்ன அப்படித்தானே நினைப்ப? அதேதான் எனக்கு. நான் வந்து எனக்கு வரவங்க எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் மற்றவங்க கிடைக்கணும்னு நினைச்சுதான் வாங்கிருக்கேன். அதே மாதிரிதான் இன்க்ளூடிங் பார்த்து கைத்தறிக்கிறது பேசுறதுன்றது வேற. பட் பண்றதுலதான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எவ்வளோ கேட்க வேண்டியும் நானும் கேட்டிருக்கேன். அந்த அளவுக்குலாம் எந்த பசங்களுக்கும் தெரியுங்க. சும்மா பசங்க நான் பேசுவேன். அப்படி விஷயத்துல பயம் தான். எல்லாருக்கும் பயம். ஏன்னா என்னதான் கவர்மெண்ட் பண்ற அப்போ மட்டும் கைக்கு நிற்கும் போடலாமா? பின்ன கை வேற ஒயிட்டா இருக்குங்க. பார்த்து படம் பார்த்துருக்கேன். ஆனா எப்படி இருக்க தெரியாது. ஆனா அது பார்க்கிற அது எனக்கு அது ரொம்ப ஓவரான பேச்சு. அது ரொம்ப ஓவரான அது நடக்காத விஷயம். நடக்காத விஷயத்த பற்றி பேசக்கூடாது. காசு இருந்தா வித்தோட கிடைக்காது இல்ல. பட் ஆனா வித்தோட உனக்கு கை வைக்கணும் ஆசையா இருக்கா? கை வைக்கணும் ஆசையா இருக்கா? என்னோட இஷ்டம் வந்து சந்தர்ப்பம் வச்சா வித்தோட கை வைக்கணும் ஆசையா இருக்கு. உனக்கு கேட்கிறேன்டா. எனக்கு சந்தர்ப்பம் வச்சா நாம தப்புன்னு கையை வச்சுட்டேன்னு சொல்லி அப்புறம் பசங்க ஏதாவது வாய்ட்டு பேசாம இருப்ப, கோச்சி பையன் அப்படி பண்ணீங்க